தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது அந்த சூழல்கள், ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார். மலையின் மேலே ஏறி வா என்று சொன்னார். அந்த மலையை ஒருவனும் தொட முடியாது, ஒன்றும் தொடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். தேவ பிரசன்னம் அந்த மலையை நிரப்பி இருக்கும். அந்த மலையை தொடுகிற எதுவும் என்ன செய்யும்? கொல்லப்படும் என்று எழுதப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார். நீ என்னிடத்திலே ஏறி வா என்று சொன்னார். அவன் ஏறி வருகிற போது அவனோடு கூட உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவனிடத்திலே கொடுக்கிற அந்த சூழல்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தேவன் அவனோடு கூட பேசுகிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறைகளுக்கு என்ன செய்வாரா? அந்த இரக்கத்தை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது ஒவ்வொரு நாளும் அவருடைய தன்மைகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய இரக்கத்தினாலே மோசே அன்றைக்கு மலையிலே தேவனோடு கூட தங்கி இருக்கிறான். தேவனுடைய இரக்கத்தினாலே மோசே அன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறான். உபாகமம் 4:31 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, மகா இரக்கமுள்ள தேவன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, தேவனுடைய இரக்கம் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வருகிற போது, தம்முடைய பிள்ளைகள் அழிவுக்கு நேராக இருக்கிற போதும், எப்போ இந்த இரக்கம் பூரணமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிற போது, தேவனுடைய பிள்ளைகள் அழிவுக்கு நேரான காரியங்களிலே இருக்கிற போதும் தேவன் என்ன செய்கிறாரா? கொஞ்சம் இரக்கம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அது சொல்லுகிறார், அந்த அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய தன்மை, அதை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, லூக்கா 10:33 நாம் வாசிக்கிற போது அங்கே நல்ல சமாரியனை பார்க்கிறோம். எல்லாரும் என்ன செய்தார்களா? காயப்பட்டவனை விட்டு கடந்து போய் கொண்டிருந்த போது ஒரு சமாரியன் வருகிறான். அவனால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, அப்படியே தாண்டி கடந்து போக முடியவில்லை. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய காரியங்களிலே எத்தனையோ பேர் கடந்து போனார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார், நம்முடைய காயங்களை கழுவுகிறார், நமக்குண்டான தேவைகளை சந்திக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய நிச்சயம் என்னன்னு சொன்னா, என் தேவன் இரக்கமுள்ள தேவன், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை அழிக்க மாட்டார், என் பிதாக்களோடு கூட அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நிச்சயமாகவே தேவன் என்னை திரும்பவும் எடுத்து கட்டுவார்.